வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி செய்யலாம். அண்ட் இந்த சட்னியில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினான்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறதுனால இந்த சட்னிக்கு நாங்கள் கதம்ப சட்னின்னு பேர் வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதில் நிலக்கடலையை வறுக்க போகிறோம். ஏன்னா நிலக்கடலை தான் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு 1/4 கப் நிலக்கடலை. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வறுத்துருங்க. இதோ சூப்பராக வறுப்பட்டுருச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 இல்லைனா 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 2 இல்லைனா 3 ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு கை புதினா ஆட் பண்ணுங்க. புதினா இலை நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது இலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, காம்பையும் சேர்த்து நறுக்கி போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ தக்காளியும் வதங்கணும். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு. அண்ட் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். எப்பயுமே மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இதோ சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்ததாக அரைக்க வேண்டியதான் பாக்கி. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. தேவையான அளவு தண்ணி விடுங்க. நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக தாளிப்பு. கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். அண்ட் உளுந்தும் கலர் சேஞ்ச் ஆகணும். இதோ கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போடுறது ரொம்ப தெரிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இப்போ இந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதோ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.